Welcome and welcome back மக்களே. This is your SR on SR Sound Vlog with another new and interesting vlog. ஒரு வாட்டி நான் தான் interesting vlogனு சொல்லிட்டு இருக்கேன். இந்த vlog ரைட்டில் இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஃபார் லதக் வீடியோ பார்ட் 2. The shopping contents packing, not our final packing. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி we are not going to start our ride from Chennai, we are going to start our ride from Chandigarh. So பைக் இங்கேருந்து சண்டிகருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் நான் எடுத்துருக்க டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 15 kgs தான் அலவுட் பர் பேசஞ்சர். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 15 kgயும் ஒரே பேக்கில் இருக்கணுமா. ஸோ 2 bags 15 kg அப்படி இருக்கக்கூடாது. ஒரே ஒரு பேக், அந்த ஒரு பேக் 15 kgsக்குள்ளே இருக்கணும். when we are going to start our ride from Chandigarh, நம்ம அங்கேருந்து தான் நம்மளோட ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட போகிறோம். அந்த அதர் ஸ்டஃப் எல்லாமே இருக்குது. அண்ட் தேர் லாட் அதர் பஞ்சர் கிட்டு, சீட்டு, அது இதுன்னு நிறைய இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 kgs கிட்ட வந்துடும். அண்ட் அது ஒரு பெரிய பேக் கூட. நாங்கள் ஒரு சேடல் பேக், அதுக்கப்புறம் டாப் பாக்ஸை கையில் கேரி பண்ண போகிறோம். வேர் 2 tickets 2 bags, அவ்வளோதான். ஒரு சேடல் பேக் ஒரு செட்டு, அதுக்கப்புறமா டாப் பாக்ஸு. ஸோ இன்னொரு பேக் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. 15 kgsக்குள்ளே வந்தால் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ பைக் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கிட்டேயே we are going to give our riding gears and every stuff. இந்த கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியணும்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்கணும். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை பிளான் இஸ் நாட் ஒன்லி டு சென்ட் தி ரைடிங் கியர்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ட்ரைபாட் கேரி பண்ண போகிறேன். ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேபின் லக்கேஜில் கேரி பண்ண முடியாது. இது ஒரு வெப்பனாக மாறிடும் அவங்களுக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ சேஃப், அஃப்கோர்ஸ் சேஃப் தான். இது கேரி பண்ணலாம், இது கேரி பண்ணக்கூடாதுன்னுட்டு ஒரு ஏர்போர்ட்டில் டிஃபர் ஆகுது. ஏன்னா நான் ஒரு வாட்டி வைசாக் போயிருந்தேன். எனக்கு சென்னை டு வைசாக் ஃப்ளைட்டில் போகும்போது ஹெல்மெட் கேரி பண்ண அலோவ் பண்ணாங்க. அட் சேம் டைம் வைசாக்லேருந்து ரிட்டன் சென்னை வரும்போது they did not allow me to carry helmet. அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் I don't want to disturb my ride. இல்லை அதர் ஸ்டஃப் எப்படியும் நம்ம கொரியர் பண்ண தான் போகிறோம். அது கூட என்னென்ன ஸ்டஃப் கொரியர் பண்ண முடியுதோ மேக்ஸ் நான் கொரியர் பண்ணிட்டேன். இது பஞ்சர் கிட்டு நம்ம சென்ட் பண்ணலன்னா இங்கேருந்து ரைட் பண்ணுறோன்னா ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் எப்படியும் கொரியர் பண்ண தான் போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தே கொரியர் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். எஸ், என்னென்ன கொரியர் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர். ஸோ இந்த ரைடிங் கியர் பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் கியரோட தேர்மல் வரும். அந்த தேர்மலையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே வாட்டி அனுப்பிட்டோன்னா அதை கேரி பண்ணுறதுக்கான தேவை இருக்காது. தேர்மலோட நீட் பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்ஸ்க்கும் இருக்காது. இம்பார்ட்டண்ட்டாக சவுத் இந்தியாவில் நம்ம ரைட் பண்ணும்போது கொடைக்கானல், ஊட்டி போகும்போது கூட தேர்மலோட நீட் இருக்காது. அவ்வளோ குளிர் இருக்காது. ஸோ தேர்மல் யூஸ் பண்ணும்போது ஹீட்டாக இருந்தால் லிட்டரலாக ஓவன்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ரைடிங் கியர்ஸ் ஓவன்குள்ளே இருக்க மாதிரி இருக்காது. அதுவும் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிபிஜி பைக்கிங் பிரதர்ஹுட். ஏர் வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். ரொம்ப வெக்கையாலாம் இருக்காது. ஆனால் தேர்மல் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப வெக்கையாக இருக்கும். நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் பக்கம்லாம் போகும்போது தேர்மல் ரொம்ப கம்பல்சரி, பிகாஸ் ரொம்ப குளிர் எடுக்கும். ஸோ தேர்மலையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். இதை கேரி பண்ண வேண்டிய தேவை கூட இருக்காது நம்மளுக்கு. இது கை உள்ள ப்ராப்பராக டக்கின் பண்ணிவிட்டு இதுக்கான ஒரு அந்த ஜிப் லாக் இருக்குது. அந்த ஜிப் லாக் மாட்டிட்டு ஃபுல் பாடிக்கு அந்த ஜிப் வந்துடும். இந்த மாதிரி தேர்மல் நீட்டாக உள்ள வந்துடும். இந்த இப்படி போட்டுக்கிட்டோன்னா ஸோ இப்போ போட்டாலே தெரியுது ரொம்ப வார்மாக இருக்குது. இன்றைக்கி இங்கே இருக்க கிளைமேட்க்கு ஏற்கனவே இங்கே வெக்கையாக இருக்குது. தேர்மல் போட்டோடனே செம்ம வெக்கையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ரைடிங் கியர். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட ரைடிங் கியர். இது கூட சேம் பிபிஜி தான். தேர்மல் லைனிங் போட்டாச்சு உள்ள. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் பேக் பண்ணி அனுப்ப போகிறோம். பார்ப்போம் என்னென்ன பேக் பண்ணுறோம்ட்டு. ஒரு ஆஜோ ரைடிங் பூட்ஸ். ஸோ இந்த ரைடிங் பூட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃப்ளைட்டில் கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ரைடிங் பூட் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிவிடுவோம். நீ பேக் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வரும். இது பஞ்சர் கிட் ஒரு எமர்ஜென்சிக்காக. ரைட் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டான திங் செயின் லூப், செயின் கிளீனர். எனக்கு செயின் லூப் அங்கே போய் வாங்கிக்கலாமான்னு ஒரு ஐடியா கூட இருக்குது. ஸோ செயின் லூப் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏதாவது லீக் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ தான். செயின் லூப் நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். ஆனால் செயின் கிளீனர் ஒர்க்கிங் எந்த எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த ட்ரைபாட். இது அமேசான் பேசிக்கோட ட்ரைபாட். ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ காம்பேக்டாக இருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக இது ட்ராவல்காக தான் வாங்கினது. ஏர் சீட். ஸோ என்கிட்ட ஒரே ஒரு ஏர் சீட் தான் இருக்குது. நாங்கள் 2 பேர் வந்து இதை கொஞ்ச நேரம் ஷிஃப்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஏர் சீட்டில் உட்காரும் போது என்னோட ரைடிங் பொசிஷன் மாறுது. அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் அதிகமாக ஏர் சீட் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போது ரொம்ப ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே வாட்டியாக ஒரு 400 இல்லை 500+ கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் போக வேண்டிய தேவை இருக்குது. ஹைவேல போகிறோன்னா அப்போ தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆஃப்டர் 200-300 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஏர் சீட் யூஸ் பண்ணுறது அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி, ரைடிங் பொசிஷன் எனக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது. ரைசர் போட்டோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரைசர் போடல, என்னோட வண்டியை நான் அப்படியே யூஸ் பண்ணிருக்கேன்.
2 பேரோட க்ளவுஸ். இந்த கம்ப்ளீட் லெதர் குளிருக்கு சூப்பராக இருக்கும். பட் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா மழையில் நனைஞ்சிருச்சுன்னா இது காயவே காயாது. இட் வில் டேக் டைம். ஸோ நனையாமல் யூஸ் பண்ணோன்னா சூப்பர் ப்ராடக்ட் இது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேக் ஃபுல்லாக நம்ம கிட்ட ஸ்டஃப் இருக்குது. ஸோ இதை பைக்கில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். 8-15 kgs எல்லாம் கண்டிப்பாக இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 8 kgs இருக்கும், 8 to 9 kgs இருக்கும். பைக் கொரியர் பண்ண போகிறோம் இல்லை, ஸோ இதையும் கொரியர் பண்ணிடலாம். இங்கே ரெயின் கோட்ஸ் என்னோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கிழிஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு இன்னும் ஐடியா இல்லை. அப்படியே யூஸ் பண்ணலாமா இல்லை புதுசு ஒன்று வாங்கலாமா பார்த்துட்ருக்கேன். ஸோ தீஸ் ஆர் தி கியர்ஸ் டு பி டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாரும் செய்கிற அதே வேலை தான். ஒன்ஸ் கோப்ரோ வாங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு செட்டிங் அப் மை கோப்ரோ டு ஹெல்மெட். ஸோ அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு செட் அப் அவர் கோப்ரோ டு அவர் ஹெல்மெட். இந்த வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வைசர் வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னோட ஓல்டு வைசரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அந்த வைசர் செட் பண்ணிவிட்டு வில் செட் அப் அவர் கோப்ரோ ஹீரோ 11 வைசர் ஃபிட் பண்ணியாச்சு. ஐ ப்ரிஃபர் திஸ் டிரான்ஸ்பரண்ட் வைசர். அந்த ஒரு மாதிரி கலர்டு வைசர் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அது வந்து நைட் ரைடுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த பட்டனை வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ணிவிட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா வைசர் மாற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா என்னோட கோப்ரோ ஹீரோ 8ஓட மவுண்ட். இந்த மெயின் மவுண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு ஹெல் மவுண்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்மெட்டில் இருக்கும்போது எனக்கு விசிபிளாக இருக்கும். சரி, இங்கே வந்துடும் கோப்ரோ ஹீரோ 8க்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஹீரோ 11 எப்படின்னு தெரியல, நம்ம மவுண்ட் பண்ணி பார்த்தா தான் எனக்கும் தெரியும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோப்ரோ மவுண்ட் பண்ணிட்டோம். இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ஃபர்டபுள் பொசிஷனாக இருக்குது. ஓகே, கோயிங் டு ஸ்டார்ட் recording. So this is going to be a GoPro mount position. So I hope this position would be good. So இப்போ GoPro ஓட வியூ பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ராப்பர் வியூ கொடுக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்க்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஐ ஹோப் திஸ் ஷுட் பி தி கரெக்ட் பொசிஷன். ஸோ நான் ஒரு வாட்டி பைக்கில் உட்காந்து ரைட் பண்ணும்போது இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னுட்டும் செக் பண்ணுறேன். கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. 11 kilometers 25 minutes காட்டுது. தெரியல இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னுட்டு. எனக்கு இந்த ஆங்கிள் ஃபஸ்ட் டைம்னால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. மீன்ஸ் ரைட் லெஃப்ட் திரும்பும்போது கோப்ரோ என் கைக்கு இடிக்குது. கோப்ரோ ஹீரோ 11 பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் ஃப்ரேம் லென்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ 8 விட, அதாவது நம்ம பழைய வ்ளாக் விட யூ வில் கெட் அ பெட்டர் குட் விஷன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் வெரி ஹாப்பி திங் டு சே தட் கோப்ரோ ஹீரோ 11 நம்ம செய்கிற ஃபஸ்ட் மோட்டோ வ்ளாகிங் இது தான். ஐ ஹோப் தி வியூ ஷுட் கம் எக்ஸலண்ட். கோயம்பேடு கிராஸ் பண்ணிட்டோம். நேற்று நைட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன செக்கப்பும் பண்ணியாச்சு. ஸோ மெக்கானிக் கிட்ட. ஸோ அவர் என்ன சொன்னார்னா வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த இஷ்யூ இல்லைன்னு சொல்லியிருக்காரு. வண்டி ஓட்டவும் நல்லா தான் இருக்குது. ஐ ஹோப் எவ்ரி திங் கோயிங் குட். ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்க பார்த்தீங்கன்னா காத்தின்னு நினைக்கிறேன். காத்தி பார்சல் சர்வீஸ். த பிளான் வாஸ் டு டிரான்ஸ்போர்ட் தி பைக் ஆன் ட்ரெயின். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை டேரெக்டாக சண்டிகருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ட்ரெயினில். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வரைக்கும் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, சண்டிகர் வர இல்லை. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. பிகாஸ் லாஸ்ட் ரைட் ஷிம்லா, அதாவது லாஸ்ட் இயர்ஸ் செப்டம்பர் 24th ஷிம்லா ரைட் போகும்போது சண்டிகருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தது. டெல்லியிலேருந்து சண்டிகர் வர நம்ம ரைட் பண்ணுறதுக்கு அது ஒரு 360 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஸோ அதை நம்ம டேரெக்டாக சண்டிகருக்கே போட்டோன்னா அங்கேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையான்னு தோணுச்சு. அதுக்காக நான் சண்டிகருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது சண்டிகருக்கு ட்ரெயின் சர்வீஸ் இல்லைன்னுட்டு. ஆக்சுவலி சண்டிகருக்கு பார்சல் சர்வீஸ் இல்லைன்னுட்டு. ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணணுன்னா ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ வி டிசைடட் டு டிரான்ஸ்போர்ட் அவர் பைக் த்ரூ ரோட்வே. ஸோ நாங்கள் ரிட்டர்னுக்காக பேசி வச்சுருந்தவங்க தான் இந்த காத்தி சர்வீஸ். ரிட்டர்னுக்கு இந்த காத்தி சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான். ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து வரும். ஸோ ரைட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சண்டிகர் அண்ட் எண்ட்ஸ் அட் ஸ்ரீநகர். ஸோ ஸ்ரீநகர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயின் சர்வீஸ் இல்லை, அதனால் ரோட்வேல தான் அனுப்பணும், வேறு வழி இல்லை. அப்போது காண்டாக்ட் பண்ணவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த காத்தி சர்வீஸ். ஸோ அவங்கக்கிட்டே இங்கேருந்து சண்டிகர் அனுப்ப முடியுமா கேட்டப்போ முடியும்னு சொன்னாங்க. நம்ம பார்ப்போம், வண்டி போய் ரீச் ஆனக்கம்மா தான் தெரியும் எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னுட்டு சொன்னேன். நான் கேட்டேன் இப்படி பைக் பார்சல் பண்ணுறது நான் வீடியோ எடுத்துக்கணும்னு. வி ஆர் நாட் அலோவிங் வீடியோ இன் அவர் குடவுன்னுட்டாங்க. நான் பார்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன்னாங்க. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் லேட். இதுக்கு மேலே நான் இன்னொரு பார்சல் சர்வீஸை தேடியும் போக முடியாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல ரேட்டிங்கும் இருக்குது கூகுளில்.
ஓகே வில் கோ வித் தம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் இஸ் அ குட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் யுவர் வெஹிக்கல் ஆஸ் கம்பேர்ட் டு ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ட்ரெயின் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீப்பர் கூட. பட் இந்த மாதிரி ட்ரெயினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் சர்வீஸ் இருக்காது. ஸோ ஆப்போசிட்டில் ஆட்டோவில் பார்த்தா ஆப்போசிட்டில் ஆட்டோ கண்ணாடியில் பார்த்தா கோப்ரோ இங்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நல்ல வியூ வரும்னு நினைக்கிறேன். பட் எதாக இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ஸ்க்ரீனில் பார்த்தா தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ இங்கே ஏதோ லெஃப்ட்டு காட்டுது. ஐ திங்க் ஸோ இந்த லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். ஓகே முன்னாடி லெஃப்ட்டு. இந்த திருவேற்காட்டுக்கு ஆப்போசிட் ரோடு இது. இங்கே நிறைய லாஜிஸ்டிக் சர்வீஸ் இருக்குது. ஸோ என்னடா சடனாக கோப்ரோ மோட்லேருந்து கேமரா மோடுக்கு வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? அந்த குடவுனுக்குள்ளே நான் என்டர் ஆனோடனே அங்கே இருக்க செக்யூரிட்டியானா இங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது சார்னு சொல்லிட்டாங்க. ஓகே அவங்களோட ரூல்ஸையும் நம்ம மதிக்கணும் இல்லையா? ஸோ ஐ டிட் நாட் ரெக்கார்ட் எனி திங் தேர். கோப்ரோ ஆஃப் பண்ணிட்டேன். என்ன கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நேற்று அவங்களுக்கு கால் பண்ணும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணேன் நான் ஒரு யூடியூப்பில் கண்டென்ட் போடணும். ஸோ ஐ ரெக்கார்ட்னு சொன்னேன். அப்போவே அவங்க ப்ராப்பராக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் வேறு எங்கேயா கூட அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். பிகாஸ் இட்ஸ் கெட்டிங் லேட். 9th என்னோடய பைக் அங்கே போய் டெலிவர் ஆகணும். So I don't want to take risk because today is June 2nd. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு இடத்த தேடி போய் it may get late. இந்த கொரியர் சர்வீஸ்க்கு ஒரு நல்ல ரேட்டிங் கூட இருக்குது. ஆனால் அங்கே பார்க்கும்போது the work was clean and neat. டெலிவரியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம குடவுனில் போய் தான் பிக் பண்ணிக்கணும். So that should not be a very big matter. அதுக்கப்புறமா ஒரு important and happy thing is that வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் செஞ்ச வேலை வந்து GoPro Hero 11ஓட வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலி 8ஓட கம்பேர் பண்ணால் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன ஃபுட்டேஜ் காட்டுறேன் பாருங்களேன். நான் பார்க்க என்னோடய வியூவில் எப்படி பார்த்துட்ருக்கேன்னுட்டு. ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஷுவர்லி நாட் பேட். இந்த வியூ நல்லா தான் இருக்குது. பட் இந்த விண்ட்ஷீல்டு கொஞ்சம் கவர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பிட் டிஸ்டர்பிங் தான். குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக இட்ஸ் கிரேட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் என்னோடய பேக்கை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்தா தான் திஸ் வில் ஹேப்பன். கொஞ்சம் பேக்கை வந்து நான் லூஸ் பண்ணாலும் சரி ஃப்ரேம் இன்னும் கொஞ்சம் கீழே போகுது. ஸோ கம்ப்ளீட்டாக விண்ட்ஷீல்ட் கவர் ஆகுது. பட் ஐ ஹோப் திஸ் இஸ் குட். பட் மற்ற ஆங்கிள் கூட ட்ரை பண்ணால் இட் வுட் பி பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த ஆங்கிள் பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னுட்டு லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. இல்லை வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்குன்னா கூட ப்ளீஸ் ஷேர் மீ. எனக்கு GoPro Hero 8ல் நல்லா பழக்கம் இருக்குது. அண்ட் எனக்கு அது ரொம்ப நீட்டாக செட் ஆச்சு கூட. Hero 11 அந்த மவுண்டோட சேர்த்து பார்த்தோன்னா அந்த GoProவே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதோட ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை. பட் திஸ் இஸ் ஷுவர்லி நாட் பேட். இன்னும் எதாவது பெட்டர்மெண்ட் பண்ண முடியுதானே ஐ வில் ட்ரை. ஸோ ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. திஸ் சேனல் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ட்ராவல் vlog. நம்ம ஃபிட்னஸ் பற்றி நிறையா பேசுகிறோம். திஸ் இஸ் SR அ மியூசிஷியன். ஸோ இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் மை மியூசிக் ஆல்பம். என்னோட ஃபேட் டு ஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ ஃப்ரம் 118 to 90 நான் பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இருக்க 50 days சேலஞ்சோட வீடியோ கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்னோட மியூசிக் ஆல்பம் முதல் முறை அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் please like, share, subscribe to SR Sound Vlogs. Be happy, keep smiling and stay tuned to SR Sound Vlogs. Bye.